எறும்பு கண்டா விட்டுடுமா உன்னை நான் நாள பார்த்த ஏன் விட்டுடுமா மாசம் போனா அல்லானே உனக்கு தெரியும் அள்ளித்தானே மச்சானே கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா உன்னை நான் அண்ணால பார்த்தா ஏன் விட்டுடுமா. அரியலூரில் விறகு கடை வைத்திருக்கின்ற மகாராஜன் பார்வதி ஆகியவர்கள் குடும்பத்தினர்கள் சேர்ந்து வீரபகவான் நடிக்கின்ற ஞானமனை பாராட்டி 100 ரூபாய் பரிசாக வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கம். செல்லாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை புள்ள இல்லன்னு குத்தி காட்டுறேன். ஆமா மச்சான், அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்ட? வேற ஆளை மாத்திரலாம் முடிவு பண்ணிட்டியா? ஆளை மாத்திர மட்டும் சிக்கல் ஒண்ணு இடத்துல இருக்கு. வைத்தியர் பூரா சொல்றாங்க என்னன்னு, எனக்கு கருப்பு பை இல்ல. கருப்பு பை எனக்கு இல்லன்னா யோ குடிச்சு உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கயா. சரி ஏதோ இருந்து போகுது. நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஆள் தான் உடம்ப விலை குறிட்டு வரான். அவனை வாங்கி சுடுகாட்டுல போட்டுட்டு நான் இன்னும் வீட்டுல இருந்து மொத்த வேலையா புள்ள பக்கம். ஆமா, நீ புள்ள கொடுத்தாலும் கீழ்கிழன்னு தான் இருக்கும். பாம்பு படம் எடுக்குது இல்ல, சரி அது தலையில அடிச்சா என்ன பண்ணும்? அதே மாதிரி எல்லா வீட்லயும் நடக்குது. அதான் இதே மாதிரி ஊரே நம்மள பாராட்டும். ஆமா, நீ கிழிக்கு உன்னை பாராட்டுதாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? அந்த மாதிரிதான் பேசுறான். இந்நேரம் பிள்ளை அந்த விலைக்கு வாங்க போற மனுஷன் எங்க போற? நீ என்ன விலைக்கு வாங்கணும்னா கொஞ்சம் புளி எடுத்து வந்துற மச்சான். நான் என்ன பழைய அண்டாவா? நீ தான விலைக்கு வாங்கணும்னா விலைக்கு அடிமைப்படுத்தணும். ஓ, விலை கொடுத்து வாங்கணுமா? அப்படி தெளிவா சொல்லு மச்சான். அண்ணாதுரை குளஞ்சி முன்னாள் துணைத் தலைவர், அண்ணாதுரை குளஞ்சி முன்னாள் துணைத் தலைவர்கள் சேர்ந்து 200 ரூபாயை அன்பளிப்பாக பரிசாக வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். கொஞ்சம் 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 எச்சரிக்காது. யாரப்பா செல்வ சர்க்கலத்தை தானே விலை கூறுவது? என்னை யாரப்பா விலை கேட்பது? என்னை யாரப்பா விலை கேட்பவன்? என்னை யாரம்மா என்ன ஊரம்மா என்னை யாரம்மா விலை கேட்பவன்? ரொம்ப எதிர்பார்த்து கிடக்குறான். அந்த ஆள் பேர் என்னவா இருக்கும்? மாவளுக்கு மாவு போட்டு மறு வரைட்ட பொண்ணில அதுக்கு இன்னைக்குதான் கிளம்பி கேட்காத, போய் நேரடியா படுத்துரு. அது
இப்படி பாரு நான் குட்டி மாதிரி மல்லாந்த பாரு. ஆனா அவன் இருக்கிற வாட்டத்துக்கு சரி வராது. அப்புறம் அவனை மழிச்சு தான் நான் எடுக்கணும் போல் இருக்கு. சரி ஏன் அது எப்ப படுக்க சொல்லுவான்னு பாக்குறாயா? ஐயா என்ன நான் சாமி இல்லையா. அவர் பிரச்சனை தீர்த்துருவாரு. என்ன அவன் பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? நான் சாமி அல்ல ஐயா. குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? அன்னைக்கே வாங்கின கடனை உன்ட்ட கொடுத்துட்டோம். முன்னாடி பேசுறது சரி. ஐயோ கடக்கார நாட்டுக்கு இல்ல என்ன வேலை இதெல்லாம்? மச்சான் யாரார்கிட்ட கடை வாங்குனது தெரியாது. அந்த அட்டை வாங்கினது உண்மைதான். அவன் பொண்டாட்டிகிட்ட போய் கடன் தீர்த்துட்டான். இப்ப இங்க வந்து நிக்கிறேன் நான். பொண்டாட்டிட்ட போய் தீர்த்தா எப்படியா கொடுப்பாரு? அவர்கிட்ட போய் தீரு. ஏன்னா நான் போய் தீர்த்துட்டு வரதா? நீ போய் தீர்க்காத. ஐயா என்ன வந்து தீர்த்துருவான்? என் சரீரத்தை விலை கூறி வந்திருக்கிறேன் ஐயா. ஐயோ இந்த வேலை போடுறது நீயா? உண்மைதான் நான் தான் ஐயா. ஏண்டா பாத்து ஐயோ ஆண்டவா உன்னை போட்டுக்கிட்டு நான் தாண்டவா. அவரை போட்டுட்டு ஏன் மச்சான் தாண்டற? ஈசா எங்கடா இருக்கு சாராய பாட்டில் சீசா? ஏ செந்தில் அதிபதி என் தொந்தில் ஏறிமிதி. கடமோட கடமோடையா? வேலை முடிச்சு வந்தான்னு முன்னாடியே உனக்கு தெரியல எனக்கு தெரியல. ஆமா மச்சான். ஒரு 4000 ரூபாய் ஆவிசரவாய் புத்தி தடி ஏறு. எத்தனை மச்சான்? என்ன விலை விட்டு இருந்தா? நான் தானே ஐயா விலை கூறி வந்தது. சரி ஆளு காட்டமா இருக்காங்க. ஆமா மச்சான். நீங்கடா. இப்பயே வேலையை முடிச்சுருவா போல் இருக்கு. யாருன்னு கேட்டுட்டு இருக்க? நீ ஒண்ணும் கேட்கணும் நான் பாத்துக்கிறேன். பிடிச்சிருக்கல உனக்கு? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கல? அப்புறம் பின்னாடி அவன் சரியா செய்யலன்னு எந்த பேசப்பட? நான் சொல்ல மாட்டேன். அவர் செய்யறது நான் செஞ்சு விட்டு போறேன் மச்சான். இந்த மாதிரி பிள்ளைதான் வேணும் இப்ப. ஐயா ஐயா தெரிவிக்க வேண்டும். உன்னுடைய உடலை விலை குறிக்க வந்து நீ தானா? உண்மைதான் நான் தான். சரி நீ யாரு, என்ன ஊரு, உன் பேரு என்ன, அதை கூறு. ஒரு காலத்தில் அவளிக்கடல் 56 தேசத்தையும் ஆளுகின்ற திருச்செங்கு மைந்தன் ஹரிச்சந்திரன் நான் தான் ஐயா. என்ன மச்சான்? ஹரிச்சந்திரன் நீ இதை நான் நம்பணும். ஊருக்கு எத்தனை பேர் கிளம்புறீங்க? ஹரிச்சந்திர மகாராஜா அவன் ஆணை என்ன சேனை என்ன, அவன் பட்டு என்ன பலகாரம் என்ன, அவர் அது என்ன இது என்ன? அவன் அது இதெல்லாம் நீ எப்படி போய் பார்த்தா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கா நோட்டியே எடுத்துவா போட்டிருக்க. சாமியார் மாதிரி வந்து நின்னுட்டு ஹரிச்சந்திரன் நம்மள ஹரிச்சந்திரன் கஷ்டம் எப்படி நம்புறது? கஷ்டம்னா சொல்லு, செலவுக்கு நான் தரேன். ஐயா ம்? வாக்கால் பட்ட கடனுக்காக விசாமுத்திர மகாமுனிக்கு ம். என்னுடைய மனைவியும் மகனையும் விட்டு 48 கோடி திரவியத்திற்கு கொடுத்துவிட்டு ம். தரகருக்கு கொடுக்க வேண்டிய தரகு சம்பளத்திற்காக என்னை 10,000 பொன் கேட்டு விலை கூறி வந்திருக்கின்றேன் ஐயா. நீ தான் ஹரிச்சந்திரன். உண்மைதான் நான் நம்பலாம். உண்மைதான் ஐயா. நான் சரி தான் சரி 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 நீ ஹரிச்சந்திரன். உன்னை வரைக்கும் வாங்கினா 10,000 பொற்காசு. ஒண்ணு பொண்ணு. நம்ம தெரியல எதிரி அம்மா பொம்னாட்டி. என்ன மச்சான்? உன் மாமியார் உங்க மாமியார எங்க போய் இழுத்து போயிட்டா? என் மாமியார உங்க போய் இழுத்து என் மாமியா யாரு? என் மாமியா உன் அம்மா. அதுதான் நானும் சொன்னேன். உம்மால ஒப்பம் எடுத்துட்டு போயிருக்கான். ஒப்பா. ஏன் அப்பனா? சம்மந்தம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்ச விவரம் எனக்கு தெரியாத போட்டுக்கிறான். யோ, வீட்ல இருக்குது நான் தானே. எல்லாம் எனக்கு தெரியும். உன் தங்கச்சி வயசுக்கு வந்து தலை தலைன்னு இருக்கா. அதுக்கு என்ன பண்ணா? என் தம்பி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான். உங்க அக்கா நல்லாதான் இருக்கா. என் அண்ணா அடிச்சு நவுத்திட்டு இருக்கா. சின்னாயி போன அன்னைக்கே போயதான் நம்ம தாலி எடுத்துட்டு வந்துட்டா. ஓ, பெரிய போன உடனே வந்துட்டா. ஐயா வேணாம், நம்ம குடும்ப கதை வேணாம். அந்த ஆள்கிட்ட பேசி முடிவு வந்துடும். ஐயா ஒண்ணுல ஐயா நீ 16,000 பொம்மநாட்டி கேட்டா அந்த அளவுக்கு இங்க ஒட்டை இல்ல. ஐயா நல்லா 10,000 சூத்து போனோட மூக்கு போனோட தான் கிடக்குறாளுவா. நான் 10,000 பெண் கேட்கவில்லையா, 10,000 பொற்காசுகள். இதெல்லாம் படிப்புல வாயவைன்னா. நான் வெளுப்புல வாய வச்சிருக்க கிடந்துட்டேன். அதனால அப்படி கிடக்குறேன். சரி 16,000 பொற்காசுகள் இதை கையில கொடுக்கணுமா சாட்டத்துல? எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஐயா. இப்ப உன் மனைவியும் மகனையும் வித்து கொடுத்தது 48 கோடி. விஸ்வாமித்திரன் கடன் வாங்கினியா? உண்மைதான். வாக்கால் பட்ட கடனுக்காக. கள்ளப்பாட வாங்கினியா? நல்ல படையா. வாக்கால் பட்ட கடன் ஐயா. வாக்கால் பட்ட கடன். அதுக்கு மனைவி வித்து கொடுத்துருக்க. மனைவியும் மகனையும் விட்டு கொடுத்திருக்கேன். இப்ப இந்த 16,000 என்னுடைய சரீரத்தை விட்டு கொடுக்கிறேன் தரகு சம்பளத்திற்காக. இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 1 ஏக்கர் நிலத்தை விற்கிறான் ஒருத்தன், அவன் எப்படி அழுதுகிட்டு விற்பான்? முட்டு கொல்ல போகுது, எனக்கு ஆரம்பிச்சோடு சோறு போட்ட கொல்ல. அதே மாதிரி அதை வாங்குறவனும் சிறுக சேர்த்து இந்த 3,000 ரூபா பணத்தை கட்டி வச்சுருந்து அந்த கொல்லையை வாங்குவான். ஆனா இடையில இந்த சாட்சி கையெழுத்து போடுற கம்யூனிட்டி இருக்க பாரு, அன்னை பொழுதுக்கு நம்மள படாத பாடுபடுத்தி வச்சிருவான். 12 மணி ஆச்சரா வாங்கடா போடுற, இல்லைன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்.
அவன் பண்றான் அநியாயம் இருக்க. அதே மாதிரி இந்த ஆளை ஒரு சாட்சிக்கு வந்தா 16,000 ஒரு காசு கேட்டு இந்த ஆளையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அவனை முதல்ல பார்க்கணும். அவனை முதல்ல பார்க்கணும். அவனாவது பட்ட கடந்துக்குதான் பொண்டாட்டி பிள்ளை வைக்க. நீ இருக்கிய ஒரு பட்டு சாராயத்துக்காக என்ன வித்துருவ. சரி, சரி. யாரப்பா தன்னுடைய சரீரத்தை தானே விலை கூறுவது? சரீரத்தை விலை கூறுவது நான் தான் ஐயா. சரி, சரி. யாருங்க எனக்கு அடிக்கிற நச்சுட்டு புத்துட்டு ஐயரு? தர்மா தர்மா ஏன் என்ன ஏழோ விசாரிக்கிறவன் ஏதோ விசாரிக்கிற மாதிரி ஆமா. நானே உன்னை கூட கொண்டு போய் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்த நெஞ்சில வராது, உன் குஞ்சில வந்து. அவன் சின்ன குழந்தையாச்ச தாய்மாமகர முறையில வளர்த்து அடிக்கடி போவேன். மச்சான், என் தாய் மாமா. அப்படியே ஒண்ணுமே போடாம முண்டமா மாமான்னு ஓடிட்டு வருவா. அப்படியே கையை கொடுத்து இப்படி தூக்கி வச்சுக்குவேன். அதுலயே முத்தம் கொடுப்பேன். எவ்வளவு காய்ச்சப்பாட்டுல கிடந்தா ஒரு நாள் முத்தம் கொடுத்த வேகத்துல மூஞ்சில சிறுநீரை கழிச்சுட்டா. சிறுநீர்னா மூத்திரம் தானே? அம்மா, அதுதான் என் விளக்கமா கேட்கிறேன். அதான் உன் மூஞ்சில மசிரியா முளைக்கலையே. அந்த ஞாபகம் இப்பயும் வந்துருது. ஏடி அப்படியே தூக்கி கொடுப்போமா? நான் கொடுக்கல மாமா. இரு அதை நான் அந்த காட்சியை காட்டுறேன். அம்மா ஒருத்தர சின்ன பிள்ளை அவன். சரி. இடுப்புல கை கொடுத்து இப்படி தூக்கிட்டான். ஆஹா. இப்ப இது இடுப்பு, இடுப்பு. நெஞ்சு, தலை, கழுத்து. ஆஹா. இடுப்பு, இடுப்பு. இடுப்புக்கு கீழே, வயிறு. வயிற்றுக்கு கீழே ஆஹா. அப்படியே ஊத்தலாம். ஆமா, இது சின்ன பிள்ளையோட ஆமா. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்டை பிள்ளையா இருந்தாலும் ஒரு திரு ஒரு முத்தம் ஆமா, கொடுக்குறாங்க. ஆமா. அந்த திரு இருக்கான். இப்ப அந்த நினைப்புல அதே மாதிரி கிள்ளி கிள்ளி கொடுப்பேன். இப்ப கொடுக்குறான்னு பாத்தியா? கொடுப்பேன். உன் முன்னாடி கொண்டு எங்க விடு? என்ன நீ இப்படி வச்சிட்டு இருக்கா? எல்லாம் பேசுறான். இங்க வா. துரும்பா இழைச்சு போயிட்டு வந்த போது எல்லாம் கோழிக்கறியா திரும்பி எப்படி நிக்கிறான் பாரு. பத்தாத்துக்கு அரியலூர் சந்தையில பள்ளிக்கறியா பச்சாத்து நின்று நிக்கிறான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ திங்க ஆரம்பிச்சதான் கறி வேலை ஏறி போயிருக்கிற. சரிங்க வா. 16,000 பொற்காசுகளை நான் உன்ட்ட கொடுத்தா சொல்லி சரி. அந்த ஆளை கூப்பிட்டு அனுபவப்பட்டு ஏதாச்சும் நான் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கல. தேரா சோமத்துல என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. உன்னால ஒண்ணும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன அப்புறம் உன் ஆட்டம் அந்த மாதிரி தானே இருக்கு உனக்கு. சரி. நான் என்ன சொல்றேன்? வாட்டம் அந்த மாதிரி இருக்கா? வாட்டம் வாட்டம் என்ன வாட்டம்? அந்த நல்லா வாட்டம் தானே இருக்கு. இருக்கும். அதுலயே அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் உனக்கு அதுலயே அடிக்கிற மாதிரி இருக்கும். வா. நான் என்ன சொல்றேன்? உங்க பேர்ல ரொம்ப கோவமா இருக்கான் அந்த ஆளு. அப்படியா? அந்த விஷயம் தரேன். ஐயோ, என்னமோ அவன் அருவட்டி சம்பாதிச்ச மாதிரி நம்மளை போட்டு பிரட்டி எடுக்கிறான். அந்த வருமானத்தை வாங்கு. பி முருகேசன், டிஆர்ஆர், எஸ் வின்சென்ட் மாஸ்டர், விஜயகுமார் மண்டையங்குறிச்சி, பி ஆனந்த், உஷா ஸ்ரீ அம்மன் கேரியர்ஸ், டி மணி சவுண்ட் சர்வீஸ், எஸ் ஜோதிகிருஷ்ணன் மாஸ்டர், அஸ்தினாபுரம் 200 ரூபாய் பரிசாக எங்கள் நாடக குழுவினரை பாராட்டி பரிசாக வாரி வழங்கிய அத்தனை பேர்களுக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கம். இது ஒன்றும் வெளில சொல்லாம நீ மடியில வச்சுக்க, நம்ம 2 பேரும் போய் பிரிச்சுக்குவோங்க. அதான் கூட்டியார் கொடுத்தாதான். சரி, நீ ஒன்று செய்ய. அந்த ஆளை கூப்பிட்டு எனக்கு அடிமைப்படுத்தி போறேங்க. நான் பேசுறேன். நான் சொல்லி விடுறேன். வா வாங்க. அப்பாடா, ஒரு நல்ல காலம் பிறந்தது. அதாவது நேக்கு சேர வேண்டிய 16,000 பொண்ணு அவ கொடுத்துட்டா. சரி சுவாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. பணத்தை அவ வாங்கிட்டாளன்னு நீ பேசாம போயிடக்கூடாது. அவ என்ன சொல்றாளோ அதன்படி நடந்துக்கணும். அப்படியே செய்கின்றேன் சுவாமி. அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ. அப்படியே செய்கின்றேன். ஐயா, ஒரு காசு இல்ல, 2 காசு இல்ல, 16,000 பொற்காசுகளை கொட்டு கொடுத்து ஒன்று விலைக்கு வாங்கியிருக்கேன். நாளைக்கு உனக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடுதுன்னா நீ பட்டி நீ போடுவ, நான் பட்டி நான் போடுவேன்னா நான் கொடுத்த பணம் என்ன வருது? நீ எனக்கு ஒரு சாசனம் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்கின்றேன் ஐயா. என்ன இங்க நான் வீட்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டேன் மச்சான். கேப்பா கேப்பா இன்னைக்கு கிடைக்காதுன்னு புத்தி சொல்லிட்டு. நீயா எத்தனை குடும்பத்தை நீ வேட்டி விட்டோன்னு எனக்கு தெரியும். பிள்ளை சாசனத்தை எழுதில பிள்ளை எழுதுறான். ஏன் சட்டில எது சொல்ல மச்சான்? உன் சட்டியில் எழுதுறதுக்கு இன்னும் பேனா கிளம்பலடி. என்ன பண்ணலாம்? எப்போட்டு சாதனம் செப்போட்டு பதினம். தடியில தடியில சரி, என்ன மேல போட்டு உன்னை கீழே போடு. இந்த தடி இருந்தா என்கிட்ட இருக்கும், இல்லாட்டினா உன்கிட்ட இருக்கும். ஆமா, இருக்கட்டும் மச்சான். உன் தடியிலே எழுதிக்க. என்ன மேல போட்டு உன்னை கீழே போடு. என்ன கீழே தானே போட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் என்ன பண்றது? நடுவுல என்ன போடுறேன்? நடுவில் போட்டோம்னா அவ்வளவுதான். எங்கது ஐயா ஐயா இந்த எழுதுங்க.
என்னவென்று எழுத வேண்டும்? இதுல பேனா விட்டு உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ எழுது. உனக்கு தெரியல நான் சொல்லிட்டேன், என் விளாசம் சொல்லட்டுமா? எழுதுகின்றேன் ஐயா. கங்க நதி சொல்லுகின்ற காசி மாநகரிலே ஊழிய வேலை பார்க்கும் கன தன வீரபாகுவிற்கு அப்படி போட்டு எழுது. ஐயோ எடுத்த உடனே ஆளு ஐயோ அங்க என்ன ஊட முடிச்சுட்டு எரியுது. என்னுடைய தேசத்தை ஐயா. ஐயோ ஒரு தடவைங்கிறான் 22 தடவை ஐயோ. ஐயா என்னுடைய தேசம் அயோத்தி என்று ஆரம்பித்தேன் ஐயா. வேற ஒன்றும் இல்லை. அவர் ஊரா போட்டிருக்காரு மச்சான். அவர் ஊரா போடுறாரு, நான் குழஞ்சு போடுறேன், நீ சுட்டு போடு. அவன் மௌத்தா பாரு திங்கிறவன் தான். நல்ல விவரமாய். ஐயோ திடனில் வாழ்ந்தன் அரிச்சந்திரன் ராஜவீரன் என் அவசர நிமித்தியமாக இப்படிக்கு தீனா அரிச்சந்திரன். வாய வச்சு பார்த்து சாட்சி போடு. தானே அதுல குறிப்பாத்து போடுறேன். இந்த வாய வைக்கிற புத்தி ஒண்ணு போத பத்தியா? அது என்னோட ஒட்டி பிறந்தது. ஒரு ஐயரை ஒரு 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 வாசகத்தை கொடுத்து இத படிச்சு பாரு சரியா இருக்கான்னு சொல்லி நான் கொடுக்கறேன். வாய வச்சு முப்பம் போடுறான், சார்ஜ் போடுறான். தடியா நீ ஐயரா சொல்லணும். நீ ஐயரா கிராஸா? கொஞ்சம் ஐயரா. ஏய் அவன் கிராஸா தான் இருப்பான். பாரு சொட்டைய பாரு. வாசகத்தை படி முதல்ல. படிக்கணுமா?
ஏன்னு கேளு அந்த ஆளுக்கு எனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் இதை கொண்டு போய் குரட்டுல போடணும். குரட்டலையா? கொரட்டில் போட்டு வலிக்கிட்டு போடுவோம், நடுப்புற போடு. அப்புறம் என்ன போச்சு. ஏன் இப்ப முக்குற முக்கிரி படிக்கிறியா இல்ல பி முக்கிறியா? இல்ல படிக்கிறேன். மாடி செனமாடு முக்கிற மாதிரியே முக்குறான் பாரு. இல்ல சரியா தாங்க எழுதியிருக்காரு. இது போடுங்க. இது இங்கிலீஷ்ல போடவா ஆங்கிலத்துல போடவா? இது வேற அது வேற போடுங்க. இல்ல உருதுல போடவா தெலுங்குல போடவா ஹிந்தியில போடவா தமிழ்ல போடவா? உங்க மொழி உனக்கு தெரியும். அனைத்தும் தெரிந்தவன் நான். வாட்ஸ் யுவர் நேம்? ஜகா ஜகா ஜல்கு. மச்சான் நான் ஒரு கேள்வி கேட்டா? तुम्हारा नाम क्या भाई? ஜகா ஜகா ஜல்கு. How are you? ஜகா ஜகா ஜல்கு. என்ன என்னத்துக்கு கதை சொல்றாரு? எந்த சேட்டா இவட ஏது பரையுது? ஜகா ஜகா ஜல்கு. டேய் ஒண்ணா நான் இப்ப புழக்க ஜகா 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 தமிழே உனக்கு தகராறு. சரி சாவடிக்காடு வந்து இறங்குறான்னா ஈச்சக்காட்டில் போய் உட்காந்துக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல. இவரு ஓடுக்கிறீங்க. நான் சொல்லல இந்த சாட்சிக்கு வர்ற போது எவ்வளவு வேலை கொடுப்பான்னு சொன்னீங்க. எவ்வளவு பண்றான் பாருங்க. சரியா என்ன வாசிக்கவே இல்லைண்ணா. சரி வாசி. பாத்தீங்க? நன்றி. ஆ. நலந்தானா என்னங்க பேர் விட்டுறியா? வாசிக்கும் போது அப்படியே ஆடுற மாதிரி பதற நாட்டியம். பதற நாட்டியமா? மாமா. அவன் தான் கோல திருப்பி காட்டுறான். நீ என்ன ஆட்டமா டிங்கி டிங்கி டிங்கி. மச்சான் எங்க மாமா அப்படித்தான். அவரு வாசிக்க நான் ஆடுவேன். அவரே கூத்தா இருக்கும். ஆடும் போதும் தில்லான மோகனம் பால் சிவாஜி கணேசன். அதேதான். நாட்டிய பேரொழி பத்மினி உங்களை போட்டு சேர்ப்பாரு. கையெழுத்த போடியா கையெழுத்த போடியா. இப்படிக்கே கிளி நட்சத்திரக பேனாவை பார்க்கல சுவாமி. மச்சான் மாமா உங்க பேர் அம்மா பேசா. எல்லாம் உனக்காக தாண்டி. பின்னா ஓம்பனே மாநாட்டம் சுருங்கி போய் கிடக்கும். சுவாமி அதுக்குதான் உன்னை நான் மூத்திரம் வந்து கூப்பிட்டு போறதில்லை. ரொம்ப சந்தோஷம். படாத வாடி உன்னை படுத்திட்டாலும் 16 ரன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஏதாவது போய் மகா முனிவர்கிட்ட சொல்ல வேண்டிய செய்தி இருந்தா சொல்லு. சுவாமி தெரிவித்து கொடுத்தா வாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். முனிவரிடம் சென்று ராஜகணி 48 திவசம் அவகாசத்துக்குள் சரி ஹரிச்சந்திரன் திரவியத்தை கொடுத்து விட்டான் என்றும் தாங்களுக்கு கொடுக்க வேண்டிய தரகு சம்பளத்தையும் கொடுத்து விட்டான் என்றும் சொல்லுங்கள் சுவாமி. ஹரிச்சந்திரா சுவாமி சொல்லிடுறேன். இருந்தாலும் மகா முனிவரோ நினைத்ததை நினைத்த இடத்துல சாதிக்கக்கூடியவர். அவர் நினைத்தாலே சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்வார். நீயும் படாத பாடுபடுத்தினாலும் நேர்மையாகத்தான் நடக்க வேணும்னு இது வரைக்கும் வந்துட்டு உனக்கும் சொர்க்கத்துல இடம் உண்டு. அந்த 2 கட்டம் பாழா போன பிராமணால் உன்னை ஏதாவது ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிட்டோன்னு மன சங்கடமா இருக்கிறது. என்னை மன்னிச்சுட்டேன்னு சுவாமி. தாங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். கால தாமதம் செய்து தாங்களுக்கு திரவியம் கொடுத்திருக்கின்றேன். சரி வரட்டுமா? வாருங்கள் சுவாமி. சரி ஒரு 50 பைசா சில்லறை இருக்குமா? ஏன் இதை மொத்தமா மாத்துவானு பார்த்தேன் பொடி வாங்குறதுக்கு. என்ன கேட்டீங்கன்னா 50 பைசா சில்லறை இருக்குமா? ஏன் என்ன கேட்க கூடாதா? ஏன் இந்த 16 பொருட்காசுக்கு மூட்டை வச்சு கையில எடுக்க? அது மாத்தினா செலவா போயிடும். அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? அதை எடுத்துட்டு போய் அகத்துக்காரி இதுல வச்சு பூஜை பண்ணுவேன். அதோட சூடம் சுற்றுற போது இல்ல அவ பீரோ வச்சிருக்கா அதுல. உனக்கு 50 காசு நான் ஏற்பாடு பண்றேன். இங்க வச்சிருக்க. நீ கண்ணை மூடு. ஏன் நீ மூட 50 காசு வேணுமா? செத்து போனான்னு சொல்லிட்டு ஊர்ல வாங்கி நெத்தில வைக்கலாம்னு பாக்குறியா? குப்பியா வச்சாலும் 5 ரூபா திட்டு வைப்பாங்க. 50 காசா வைக்கலாம். உனக்கு பொடி வாங்க காசு வேணும். ஆமா. 2 கை நீட்டு. கண்ணை மூடு. கண்ணு தெரியாத கப்போதி கையேந்தி நிக்கிறான். ஏதோ உங்களால முடிஞ்சதை போடுங்க. இதுக்குதான் பண்ணியா? அப்புறம் என்ன பண்ண? 50 காசு உன் பிச்சைக்கார புத்தி போதும் அவரை விட்டு. ரொம்ப சந்தோஷம். மாட்டுமா? ஏத்திட்டு போடு ஏத்திட்டு போடு. அவன் கூப்பிடறான்னு இவ்வளவு கெடேரி மாடு மாதிரி பின்னியே போற. மச்சான் நீ இல்ல நீதான் குப்பரியாட்டக்குன்னு போற மச்சான். எப்போ வந்து நீ அதை ஏன் பேச பானா? உன்னை நான் ஊட்ட உள்ள விட்டு வச்சிருக்கேன். அப்ப நான் வேண்டாமா? பாடிங்க கிடக்கு. ஐயா எஜமான் ஒரு காசு இல்ல 2 காசு இல்ல 16,000 காசை கொத்தி கொடுத்து இந்த விலைக்கு வாங்கியிருக்கேன்.
உன்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? தெரிவிக்க வேண்டும். உன்னை வந்து சரி அண்ணன்னு கூப்பிட்டா பங்காளி முறை வருது, வேலை விட்டுருவ நீ, வேலை விட்டுருவ. தம்பின்னு கூப்பிட்டா இவளுக்கு குழந்தை முறை வருது, குடும்பத்தையே வெட்டு விட்டுருவ. சகலவாடின்னா சுத்தமா போச்சு. எந்த முறை ஒண்ணு கூப்பிட? சித்தப்பான்னா என் சின்னாயை வெட்டு விட்டுருவேன். என்ன முறை வைக்கலாம்? சரி இப்படி வச்சுக்கமே. ஏன் இப்படி வேணா மச்சான் அப்படி வச்சுக்கோ. வா போகும் முதல்ல செஞ்சு சொல்லுவோம். உன்னை அடிமேன்னு கூப்பிடுவேன். அடிமேன்னு கூப்பிட்டா எனக்கு மரியாதை செலுத்தணும். எப்படி செலுத்த வேண்டும் ஐயா? தெரிவிக்க வேண்டும். மகாராயமான் ராயஸ்திரி, அண்டையில ஆஸ்பத்திரி, மண்டையில பிளாஸ்திரி, ஏதாவது சொல்லு. மகா அடிமை. ராயமான் ராயஸ்ரீமகன் மகா கணம் குணம் பொருந்திய எஜமான் வீரபாக ஐயா அவர்களே, ஏன் ஏன் நம்ம மிலிட்டரி காடி ஆள் எடுக்கிறோம். எஜமானுக்கு வணக்கம் சனக்க வச்சு வாடினா இன்னும் ஆளை அரைகிற மாதிரி தம்பி. தலை வணங்கி வரணும் தம்பி, தலை வணங்கணும் எனக்கு. சும்மா சும்மா இல்லை, எங்கிட்ட ரொக்கம், எங்கிட்ட காசு. அப்படியே செய்கின்றேன் ஐயா. அடிமை. ராயமான் ராயஸ்ரீமகன் மகா கணம் குணம் பொருந்திய எனது எஜமான் வீரபாக ஐயா அவர்களே, ஏன் 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 சபாஷ். சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளை. ஆமா கீரி பிள்ளை. ஏன் மச்சான்? மச்சான் ஓ. உன்கிட்ட வந்தார்ல, இப்ப என்கிட்ட வந்துட்டு போ சொல்லு. வந்துருவான், ஆனா போவானான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான். உன் காசை மட்டுமா போட்ட? என் உண்டியலையும் உடைச்சல்ல, என்கிட்ட வந்துட்டு போ சொல்லு. அப்படியா? எங்க எங்க நாட்டார் வந்து இருப்பாரு. போதும் தெய்வமே, போய் உட்காரு. இந்த அஸ்தினாபுரம் சாவடிகாடு என்ற கிராமத்துல அந்த தெருவில் காமன் தகனத்தை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொல்றது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி. ஐயா தான் இப்ப தலைமை ஏற்று இந்த பச்சை துண்டை இன்னும் விடாத போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் இந்த ஊருக்கு என்னை அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்கு தான் சேரும். அவர் கையால கொடுத்த இந்த தொகை கோடி ரூபாய் பொறும் என்று சொல்லி அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். என் முன்னாடி கூப்பிடுறா, அவர்கிட்ட போ. மச்சான், அதுவும் இல்லாம அவரும் வரணும், ஒரு பிள்ளையும் வரணும். இந்த மாதிரி சந்தர்ப்பம் எவனுக்கு கிடைக்கும்? எவனுக்கு கிடைக்கும்? போறதான் போற ஒரு பொண்ணு. அவர் புள்ள மாதிரி வரணும்னு சொன்ன மச்சான், நமக்கு தான் புள்ள இல்லையே. ஓ சரி சரி. அடிமை எஜமான் உன்னை வந்து மகனா நினைக்கிறா, உன்னை மகனா நினைக்கிறா. நீ அவளை அம்மாவா நினைச்சு கிடுகிடுன்னு ஓடி இடுப்புல ஏறி உட்காந்து பால் குடிச்சிட்டு இறங்கி விடுறது. மச்சான், என்கிட்ட வந்து உனக்கு எப்படி மரியாதை வச்சாரு? அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது. நீ கேட்க உனக்கு அறிவு இல்ல மச்சான். அறிவு தான் ஒன்னா கட்டுவான். நாடு கொஞ்சம் மரியாதை செலுத்த அவளுக்கு. அவளுக்கு அடிமை. ராயமான் ராயஸ்ரீமகன் மகா கணம் குணம் பொருந்திய எனது எஜமான் வீரபாகு ஐயா அவர்களுடைய மனைவி செல்லாத்தா எஜமானி அம்மா அவர்களே, ஏன் என் ராசா. ஒரு நாளாவது இந்த மாதிரி வழிச்சு எனக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். மச்சான், அவர் முகத்துல பாரு மச்சான், பால் வடியுது. என் முகத்துல சாரா என்ன வடியுது? உங்க குடும்பத்துல பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சரி இருந்தா போது. அடிமை எஜமான் இந்த நகரத்து வேலைகளையும் வீதி வேலைகளையும் பார்த்தது உடல் ரொம்ப அலுப்பா இருக்கு. என் காலை கொஞ்சம் பிடிச்சி விடுறியா நீ? கால் பிடிக்க வேண்டுமா எஜமான்? ஆமா பிடித்து விடுகிறேன் எஜமான். பிடிக்கிறியா? பிடித்து விடுகிறேன். இங்க பாக்கும். அவர் காலை பிடிச்சா நான் எதை பிடிக்க? இங்க வாடி, இங்க வாடி. கேள்வி இப்ப கேள்வி கிட்ட வந்து. காலை பிடிச்சா நான் எதை பிடிக்க? அது குயில் கூவுற மாதிரியே கூவுறா. ஆமா ஆமா. இங்க இன்னொரு தடவை சார். அவர் காலை பிடிச்சா நான் எதை பிடிக்க? அவன் என் காலை பிடிப்பான், நீ எல்லாரும் அம்புட்டதான் பிடி. அடிமை வீடு பற்றனோ
மாலிக்கும் ஐயா மாலிக்கும் ஐயா இந்த கம்பளை என்னை அடிமையா கம்பளை என்னையோ அடிமையா. எஜமான், என்ன இந்த வேலையை இப்படியாக செய்ய வேண்டும் என்று தெரிவித்தால் அடியேன் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு ஏன் உங்கள் காலால் உதைக்க வேண்டும்? உங்களுடைய கால் பாதம் நோக வேண்டும். எஜமான், நீ அப்படி உட்காரு, உன்னை கூப்பிடுறேன். நீ அப்படி உட்காரு. எல்லாத்தா சொல்லாத்தா. நம்ம ஏமாந்து போன போல இருக்குடி. ஏன் மச்சான்? இந்த ஆளுகிட்ட அவ்வளவு சீக்கிரம் போய் வாங்க முடியாது போல இருக்கு. அதான் மச்சான். காலால் உதைத்தால் உங்கள் பாதம் நோகும், ஆ, இந்த தடியால் அடித்து திருத்துங்கள்ங்கிறானே, ஆமா மச்சான். அவன்கிட்ட நம்ம போய் வாங்க முடியும்? முடியாது. ஒரு கிளாஸுக்கு ஒரு கோட்டருக்கு 2 கோட்டரா போட்டு வந்து ஒன்னு ஒரு உதவ வச்சா நீ என்ன பண்ணுவ? வீட்ல இருக்கிற விளக்க மரமும் பிஞ்சிரும். செவுத்துல அடிப்பியா? ஒன்னதான். கேட்டுங்க, இங்க இருக்கிற பொம்னாட்டி கேட்டுங்க. இந்த மாதிரி பத்திரி தெய்வத்தை நான் என் கோயில் கட்டில கும்பிடணும். அவனை காலால் உதைக்கிறேன். காலால் உதைத்தால் உங்கள் பாதம் நோகும், இந்த தடியால் அடித்து அது பெருந்தன்மையானவங்கிறத காட்டிவிட்டாங்க. ஆமா மச்சான். சரி, இருந்தாலும் முயற்சி உடையார் முத்துசாமி உடையார். அவனே வந்திருக்கியா? இல்ல மச்சான், மதியம் வந்துட்டு போனாரு. ஆமா, வந்துட்டு எம்மா நாள் கேட்டு போனான். ஒரு மணி நேரம் கழிச்சு போனாரு. அம்மா சாமாச்சுமா? அது தெருவுல வெயில் அதிகமா இருக்குன்னு வீட்டுல வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனாரு மச்சான். வரவு கடைக்காரன் பாக்கி கட்டு வந்தானு வந்தா மச்சான். வந்தாரு. எத்தனை தடவை? அவரு ஒரு 4 தடவை வந்தாரு. 150 ரூபா காசுக்கு 4 தடவை வந்திருக்கான். இப்ப எனக்கு ஒரு 300 தரணுமா? நீ போக வேண்டியதானே, ஏன் உட்காந்துருக்க? சரி, அடிமே என்னுடைய கால்களை நீ அழித்து பிடிக்கும் போது என் உடல்ல ஏற்பட்ட அதிக அசதி வலி கொடுக்கவே நீ கில்டுவேன் நினைச்சு அவசரப்பட்டு எட்டி வச்சுட்ட. நான் வந்து என் சின்ன புத்தியை காட்டிவிட்டேன், உன் பெருந்தன்மை நீ காட்டி விட்ட. நான் பரவாயில்ல, இருப்பினும் உனக்கு இப்போ ஒரு கட்டளை ஒண்ணு. ஏன் காலம் பிடிச்சில, என் காலம் பிடிச்சில, அதே மாதிரி என் பொட்டாட்டி காலை பிடிக்கணும். என்ன சொல்றேன், என்ன சொல்றேன், பொம்னாட்டி காலை பிடிக்கணும்டா, பிடிக்கணும். என்ன பிடித்து விடுகிறேன் எஜமான், பிடிக்கிறியா? பிடித்து விடுகிறேன் எஜமான். வீரபாக முட்டை உடைஞ்சிட்டு ஆம்பளையோட போடு மச்சான். ஏதோ வாங்க பார்க்கலாம் போய் வா, உட்காரு உட்காரு. அம்மா, இந்த பாவி நான் பிறந்த நாள் முதலாக தாயினுடைய திருமுகத்தை பாராதவனாக இருக்கின்றேன். என் தாயாக நினைத்து உங்கள் பாதங்களை பிடிக்கின்றேன். அம்மா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தாயே. தாயாக நினைத்துமே கால்களை பிடிக்கின்றேன். தாயாக நினைத்துமே கால்களை பிடிக்கின்றேன். அதனால என்னை நீ ஏற்றுக்கொள்ளம்மா. தாயாக நினைத்து நான் கால்களை பிரிக்கின்றேன். மகனாக என்னை நீ ஏற்றுக்கொள்ளும் அம்மா. நன்மையில் சிறந்தது தாயாரம்மா. நாய் போல எனக்குமே நன்றி உண்டு அம்மா. நன்மையில் சிறந்தது தாயாரம்மா. தாயை போல் எனக்கும் நன்றி உண்டம்மா. தாயாக நினைத்துமே பாதத்தை பிடிக்கின்றேன். அதனால என்னை நீ ஏற்றுக்கொள்ளம்மா. ஏண்டா நிறுத்து. இட்ட வேலைகள் எதுவா இருந்தாலும் எஜமானாகியருடைய கட்டளை மீறாமல் செய்து முடிப்பியா, அல்லது அதற்கு எதினும் மறுப்பு தெரிவிப்பியா என்பதற்கு ஒரு சோதனை இது. 56 தேசத்தை ஆண்டவனாச்சே, 55 தேசத்து அரசர்கள் அடிபணிந்த வந்து நின்னாங்களே உனக்கு. அப்பேற்பட்ட நீ இந்த மயான காவலனுக்கு அவன் பேச்சை கேட்டு அவன் சொன்ன வேலையை செய்வியான்னு பார்த்தா, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கிறான். பாடா இதுவா. எஜமான், உன்னை நினைக்கும் போது நாங்க 2 பேரும் ஒரு புள்ள பெத்து அந்த புள்ளைய ஒரு சொல்லு சொன்னோம்னா அது கூட போறதுக்கு அது இழுத்து போட்டு 20 உதவ உதைச்சிருக்கும். ஆனா உதைத்தால் பாதம் நோகும்னு சொன்னீங்க, நினைத்து பெருமை அடைகிறேன். எப்ப நம்மளுக்குள்ள தகப்பன் மகன் என்கிற உறவு வந்ததோ, தகப்பனுக்கு வயசான அந்த கடமை யாரை எடுத்து பார்க்கணும்? பிள்ளை. பிள்ளை பார்க்கணும். அப்ப இனி எனக்கு மகனான அப்படின்னால நான் செய்யற வேலையை நீ
தெரியுமா? தெரிவிக்க வேண்டும். நான் என்ன மாவாட்ட கலையை கட்டுறாவா இருக்கேன்? அதானே மாவாட்ட கலெக்டரா? அது என்ன இது? மாவாட்ட கலெக்டரியா? நீ படிச்ச நீ, நான் படிச்சேனா? என்னத்த? இருந்ததை பூரா படிச்சாச்சு. எனக்குன்னு சொந்தமா ஒரு மயானம் இருக்கு. அந்த மயானத்துக்கு, அதாவது விவசாயம்னு நம்பி கொல்லக்குடிய வச்சு விவசாயம் பண்ணி பிழைக்கிறவங்க எவ்வளவு பேரு, மாடு கண்ணை வச்சு பால் கறந்து பிழைக்கிறவங்க எவ்வளவு பேரு, தொழில் செய்து பிழைப்பவர்கள் எவ்வளவு பேரு இந்த காசியில. ஆனா எனக்கு தொழில் என்ன தெரியுமா? எனக்கு சொந்தமா ஒரு மயானம். அந்த மயானத்திற்கு நீ சென்று வருகிற பிணங்களை எரித்து கொண்டு மயான காவலனா இன்றிலிருந்து உன் வாழ்க்கையை தொடங்கணும். என்ன சொல்ற? செய்கின்றேன் ஜமான், அப்படியே அங்க செய்கின்றேன். நிறைய விதிமுறை இருக்கு. சின்ன பணம், பெரிய பணம், ஏழை பணம், பணக்கார பணம், பிணம் ஒன்றுக்கு கால் பணம், முழத்துண்டு வாக்கரிசி, இதை மூணு வாங்கிட்டு தகனம் பண்ணணும். அப்படி கால் பணம் முழத்துண்டு வாக்கரிசியை வாங்கி என் வளவுக்கு அனுப்பி வை. நீ அங்க தங்கணும்னா பரன் ஒண்ணு இருக்கு, அந்த பரன்ல பாடுபடுது இருந்தா பார்த்து பரன்ல தங்கிக்க. நீ சமைச்சு சாப்பிடறதுக்கு அக்கினி சட்டி நிறைய கிடக்கு, அது 2 எடுத்துக்க. இந்த கால் பணம் முழத்துண்டு வாய்க்கரிசிய சமைச்சு சாப்பிட்டுக்க. செலவுக்கு காசு வேணும்னா பிணம் வரும்போது எதிர்கொண்டு ஓடி வட்டமா ஒரு கோடு போடு. நான் போய் போட்டேன்னா அதுக்கு நிலையும் சமயம்னு பேரு. நீ போய் இந்த கோட்டை போட்டதுனால 56 தேசத்தை ஆண்ட மன்னன் ஒரு சக்கரவர்த்தி சுடுகாடு காத்தான் என்கிற வரலாறு வான் உள்ளளவும், இந்த வையம் உள்ளளவும், கான் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும் உன்னுடைய பெயரும் புகழும் பொன்னோட்டிலே பொறிக்கப்படும் என்பதற்காக இந்த கோட்டுக்கு ஹரிச்சந்திர மறியல் ஏற்படுத்தியிருக்கிற ஹரிச்சந்திர மறியல் இன்றிலிருந்து உன் பேர் வள வேண்டும். போ அந்த கோட்டில் ஏழை பணமா இருந்தா 200 நோட்டு, 500 நோட்டு, 2000 நோட்டு உடம்பு போடுவான் ஏழை. பணக்காரனா இருந்தா 10 ரூபா நோட்டுக்கு மேல போட மாட்டான். அதையும் போய் சீக்கிரம் எடுக்கணும். எடுக்கிறேன்னா அதுக்கு சில போய் ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு அதை எடுத்து போயிட்டு வாங்கி குடிக்கலான்னு. அதை எடுத்து உப்பு வைக்க, செலவை பார்த்துக்க, மீன் எனக்கு கல்லுக்குடி கொடுத்தனுப்பு. செங்கோல் பிடித்தவனது கரகளிலே இந்த சுடுகோலை கொடுத்து என் சுடலைக்கு ஒன்று அதிபதி ஆக்கியிருக்கேன். என் பேரை கவர்ந்து பண்ணால் பண்ணு, கீழே காட்டில் விட்டுட்டு போனாங்க. அடிமை, அப்படி செய்கின்றேன் ஜமான். சென்றது இனி மீளாது. நீ வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் வராது. நீ இழந்த ஒவ்வொரு நொடியும் இழந்ததுதான். எதிர்காலத்தை பத்தி யோசி. நம்ம நாட்டை ஆண்டவன் ராஜாவா வாழ்ந்தோம்னா அந்த துயரமே உன்னை கொண்டு விடும். அதெல்லாம் நினைக்காத, புரியுதா? உனக்கு வந்த கஷ்டம் மாதிரி உலகத்துல எவனுக்கும் வரக்கூடாது. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பழம் பாடல் ஒண்ணு, ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, மாவீரம் போகுது என்று விதை கொண்டோட, வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள, தள்ள ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தீண்ட, கோவிந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்கள் வந்து தட்சணைகள் கொடு என்றாரே. அந்த நிலையில இன்னைக்கு ஆண்டவன் ஒன்று வச்சிருக்கிறான். நல்லபடியா நடந்துக்க, என் பேரை காவந்து பண்ணு. வரட்டுமா? பாருங்களே ஜமான். ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. சரி சரி. ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கே ஊரை விட்டு போடுவான். சந்தைக்கு தான் நீ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர வச்சு என்ன செய்வ? இல்ல மச்சான், அவரு தினமும் சூட்டுல இருக்காரு. அவங்க வீட்டுக்கு வந்தா ஒரு சூட்டை கிட்ட ஒரு எண்ணெய் கிண்ணே தேய்ச்சி ஒரு கோழி குஞ்சு அடிச்சு சூட்டை தடிச்சு உள்ளான்னு. குஞ்சு அடிக்குவியோ, நீ எண்ணெய் கிண்ணே தேய்ப்பியோ. ஆனா ரெண்டாவது அந்த கிண்ணம் இருக்கு பாரு, குஞ்சு இருக்கு பாரு, அதை விட்டுட்டு எண்ணெயோட இரு, கோழியோட இரு. நீ ஒண்ணு செய்ய, இந்த பக்கம் போனீங்கன்னா முக்கியமான ஆளுவெல்லாம் அங்கதான் இருக்கு. அவரு 600 ரூபா காசு வேண்டாம், வயசு இருக்கா? 1200 நீ போனீங்கன்னா கிடைக்கும். போ. ஏன்டி? ஓ, துரத்துவாங்களா? படத்தை வாங்கிட்டு அவரு அண்ணா துறன்னு ஒரு ஆள் கண்ணாடி போட்டு அவரு இல்ல புல்லட்டிட்ட வாங்கிட்டா, புல்லட்டிட்ட போ. ஏன் அப்புறம் கணக்கு பார்த்தது போதும், காசு கொடுத்துருக்குங்க. ஒரு 300
இருக்கு